கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீழடுக்கு சுழற்சியால் தொடர்ந்து கடந்த 48 மணி நேரத்திற்கும் அதிகமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் முக்கிய ஆறுகளில் கரை புரண்டு ஓடுகிறது. மழை வெள்ளம், பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளிலும் தொடர்ந்து அதிக அளவு நீர் திறந்து விடுவதால் ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி மாநிலத்தின் முக்கிய பகுதிகள் அனைத்தும் மழை வெள்ள நீரில் மிதக்கிறது. இது தொடர்பாக அந்த கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சரும் பால்வளத்துறை அமைச்சருமான மனோ தங்கராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அங்கு அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களிடம் நாம் இப்போது கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே முகாமிட்டு இப்போது அங்கு மழை வெள்ள நிவாரண பணிகளை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள். இந்த மழை அளவானது இதற்கு முன்பு இந்த அளவுக்கு கனமழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்திருக்கிறதா சார்? இது பெரிய கனமழை தான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பீட்டு அளவுல பார்த்தா இந்த இடம் பெரிய பாதிப்புல எதுவும் ஏற்படல. ஏன்னா அந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை பணிகள் மிக திறமையாக நடைபெற்றது. சரி சரி. நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 18 சென்டர் தான் நம்ம ரொம்ப வல்னரபிள் ஏரியா ஐடென்டிஃபை பண்ணி அங்க மக்களை ரீஹாபிலிட்டேட் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தோம். சரி. அதுல ஒரு 12 இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் நபர்கள் உட்கார்ந்து ஒரு 512 பேர். சரி சரி. அது கூட இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் காலையில வீடுகளுக்கு போக தொடங்கியாச்சு. சரி சரி. சில இடங்கள் மட்டும் கொஞ்சம் பிரீச்சஸ் இருந்தது. அது நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். டேம் ரொம்ப மானிட்டர் பண்ணி தண்ணி ஹேண்டில் பண்ணனால தாழ்வார பகுதிகளில் இந்த தடவை கம்பேரிட்டிவ்லி அந்த அளவுக்கு இஷ்யூஸ் நமக்கு வரல. இப்ப முழுமையான கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்திருக்கோம். இனி மழை பெரிய அளவு வந்தாதான் அடுத்த பிரச்சனை இல்லைன்னா நாங்க நிச்சயமாக நல்ல வெற்றிகரமா ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்ம கடந்த 2 ஆண்டுகள்ல பிளாஸ்டிக் கழிவுகளை ரொம்ப தடுத்துருக்கோம். கால்வாய் மேனேஜ்மெண்ட் பண்ணதால நிறைய கால்வாய்கள் இதுகள் எல்லாம் கால்வாய்கள் எல்லாம் இருந்த அந்த அடைப்புகள் எல்லாம் எடுக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு வைக்கிறது. அது ஒரு பெரிய அளவுல உதவி இருக்கிறதா. சார் நமக்கு மாவட்ட செய்தியாளர்கள் அளித்திருக்க அந்த தகவலின்படி இந்த 5 கிராமம் பகுதியில் இந்த படகு மூலமாக பல்வேறு இடங்கள்ல மீட்பு பணி நடைபெற்றதுன்னு சொன்னாங்க. இன்னொன்னு இந்த சகாய நகர் பேரூராட்சி அந்த பாறைக்குளம் நிரம்பி வருவதால அந்த இடத்துலயும் தொடர்ந்து நான் அந்த பகுதியில தான் இருக்கேன். அப்படியா? அந்த பகுதியில தான் இருக்கேன். அங்க என்னன்னா ஊர் மக்களே சில இடங்கள்ல 1-2 குளங்களை உடைச்சு விட்டுட்டாங்க. அந்த தண்ணி வந்துடும் சொல்லி இப்ப அதில் நாங்க திரும்ப ரீஸ்டோர் பண்ணக்கூடிய வழிகளை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பேனிக் அடையக்கூடிய அளவுல விஷயங்கள் இல்லாம நம்ம பார்த்துட்டு முழு வீட்டுல மாவட்ட நிர்வாகம் களத்துல 3 நாளா பணியாற்றிட்டு இருக்கோம். எங்கேயுமே வாட்டர் ஃப்ளோ பிளாக்கேஜஸ் இல்லாம எல்லாத்தையுமே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதனால ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்குது. பட் ஒரு பெரிய சவாலான விஷயம் என்னன்னா ஏற்கனவே நம்முடைய பருவமழை பெஞ்சு எல்லா குளங்களும் ஆறுகளும் ஃபுல் தண்ணி இருக்கனால இந்த மழை ஒரு சர்பஸ் வாட்டர் தான். அதனால ஒரு சவால் தான். பட் நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்றது. இதுவரை எந்த பெரிய சேதங்களும் இல்லை. விவசாய விளைநிலங்களுக்கும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை உடனே கழகத்துல ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு.